இந்த வீடியோவை நான் மேக் பண்ணும்போது இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. இது யார் சொன்னதுன்னு தெரியல. எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்கணும், ஒரு பிடிச்ச பைக் வாங்கணும்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸில் உள்ள ஃபேமிலியுமே உடனே ஓகே இன்னைக்கு போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது. சரி நாளைக்காவது வாங்கிடலாம் அப்படின்னா அப்படியும் முடியாது. ரெடி கேஷ் கொடுத்துல இஎம்ஐ ஸ்கீமில் வாங்கணும்னா கூட கொஞ்சம் யோசிப்போம். இவ்வளோ செலவாகுமே, மாதம் மாதம் இவ்வளோ இஎம்ஐ கட்டிட முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு லைஃப்ல உள்ள சுச்சுவேஷன்ல உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல சீக்கிரம் குரோத் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல போய் நம்ம வந்து காசை வந்து கொட்டணும். அதாவது மைவி3 இந்த மாதிரி வீடியோ பார்த்து சம்பாதிக்கணும். இந்த மாதிரி அதாவது எப்படியாவது குறுக்கொலியில நம்ம சீக்கிரம் நம்ம லைஃப் குரோத் ஆகிடாதா, அதாவது குறுக்கொலின்றதுல நான் ஒரு நட்பாசையில இன்னைக்கு சீக்கிரம் நம்ம லைஃப் குரோத் ஆகணும், எப்படியா நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறிடாதா அப்படின்ற ஒரு பல ஆசைகள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிறோம். நல்லா காசு இல்லாம இந்த மாதிரி விஷயத்த ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், ஏன் இந்த வீடியோ கூட பார்க்க மாட்டான். லோ கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு இதை பத்தி தேவையே இல்லை, தெரியவும் செய்யாது. ஆனா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல போய் நம்ம வந்து லாக் ஆகுறோம். சரி, நான் ஏன் இந்த வீடியோ வந்து இந்த நேரத்துல இப்படி மேக் பண்றேன்னா, எனக்கு வந்து தம்ப்நெயில்ல வந்து ரிப்ளை டு பேட் கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். அதுக்கு உண்மையான காரணம் வந்து நான் இந்த லாஸ்டா போட்ட மைவி3 இதுக்கு வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துருச்சு. மைவி3 பத்தி உனக்கு என்ன தெரியும், ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கான், ப்ரோ நம்ம மைவி3 பத்தி யார் வீடியோ போட்டிருந்தாலுமே அவங்க வீடியோக்குள்ள போயிட்டு பாஸ் பண்ணிட்டு கீழே போய் நம்ம மைவி3 உறவினர்கள் வந்து கழுவி ஊத்திருப்பாங்க, நம்மளும் சேர்ந்து கழுவி ஊத்திட்டு போவோம். அதாவது நம்ம என்ன சொல்ல வரணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து முக்கியமே கிடையாது. அவங்களோட கான்செப்ட் என்னன்னா மைவி3 பத்தி யாரெல்லாம் எதிராக போட்டிருக்காங்களோ அவங்க வீடியோ கீழே போய் திட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். சரி, நம்ம வந்து என்ன சொல்றோம்னா தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் உள்ளவமே கஷ்டப்பட்டு நம்ம வந்து காசை வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கோம். ஒரு ரூபாயில இருந்து 10 ரூபா வரை ஒரு ரூபா நம்ம சம்பாதிக்க அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரு 10 ரூபா நம்ம செலவு பண்ணா அவ்வளவு யோசிப்போம். அதனால நம்ம வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துல காசை இன்வெஸ்ட் பண்ணி வீணாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வீடியோ போட்டா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போடுறாங்க. அதுதான் எனக்கு தோணுது, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போட்டு நமக்கு என்ன சொல்லுங்க. நம்ம வந்து ஓகே, நான் வந்து என்னன்னா இதை வந்து போடலான்னு என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கா, அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணா நல்லா காசு சம்பாதிக்கலாம், உனக்கு டெய்லி காசு கிடைக்கும், சும்மாவே அது வீட்டுல இருந்துட்டே நீ சம்பாதிக்கலாம் அப்படி மாதிரி என்கிட்ட நிறைய பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நான் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி என்னதான் செக் பண்ணி பார்த்தப்ப ஃபுல்லா எனக்கு வந்து சரி வேணாம், இதுல போனோம்னா கண்டிப்பா நம்ம வந்து லாக் ஆயிடுவோம், நம்ம காசு வந்து கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் மொத்தமா வந்து நம்ம அழுதுகிட்டு தான் உட்காரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து போடலை. ஸோ நான் இதுவரை போட்ட எல்லா வீடியோலையுமே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, இதுல வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன். இப்போ நான் அதை தான் சொல்றேன். எவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் வந்தா நமக்கு என்ன, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளவு வந்திருக்கு. அதுக்காக அந்த கமெண்ட்ஸ் பண்றாங்களா அவங்களுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனீங்கன்னா நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு இறங்க, பின்னாடி அழுகக்கூடாது. அப்புறம் வந்து யாரும் வரமாட்டாங்க, கவர்மெண்டே வராது. ஏன்னா அவங்களே இப்ப கவர்மெண்டே வந்து ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்கேம், இது அதனால கொஞ்சம் மக்கள் உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் உங்களோட காசை வந்து செக்யூரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. பாய்.